शेषादिवं सकलशोधरिदूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। 19வது श्लोकम्. महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः निर्देश्योपश्रीवान् अमेयात्मा மகாதிரிதிருக்கி. மகாபுத்தி அப்படின்ற எல்லையில்லா ஞானத்தன், எல்லாம் அறிந்தவன், பரபிரம்மத்தை சுத்த ஞானஸ்வரூபமாக சொல்லி அவன் அறிபவன் ஞாதா என்பதை ஒப்புக்கொள்ளாதவர் உண்டு. அவர்களை கண்டிப்பது இந்த திருநாமம். பரமாத்மா ஜீவாத்மா இருவருக்கும் ஞானஸ்வரூபமாயிருக்கையும் ஞான குணகங்களாயிருக்கையும் பொது. அதாவது அறிவாகவும் அறிபவனாகவும் இருக்கும் தன்மை. கண், காது முதலிய இந்திரியங்களின் உதவி இல்லாமலேயே எல்லாவற்றையும் அறிபவன் பரமபுருஷன், எல்லாம் அறிந்தவன், சர்வஜன். அதே மகாபுத்தின்னு கருத்து. எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் அவருடைய ஞானம் தடை சுருக்கம் ஏதுமின்றி பரந்திருக்கும். நமக்கும் இப்படிப்பட்ட ஞானம் இருக்க வாய்ப்புண்டு. ஆயினும் நம் வினை பயனுக்கு தக்கபடி சரீர சம்பந்தத்தினால் அறிவு சுருங்கும், தடைப்படும். பரமபுருஷன் கர்மவசப்படாதவரை படாதவனாக ஆகையால் அவன் தனது சங்கல்பப்படி ஒரு திருமேனியுடன் பிறந்தாலும் அவன் அறிவு குறைவுபடாது, ஞானம் உடனும் மலர்ந்திருக்கும். பஷ்யதி அசக்ஷுஹு ஸ்ருணோதி அகர்ணஹா. வேதாஸ்வதர் அவன் கண்ணில்லாமல் எல்லாவற்றையும் பார்க்கிறான், காதில்லாமல் கேட்கிறான். யோவேத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா. நாதுவனிகள் ஞாயிரத்தில் சொல்றார், எல்லாவற்றையும் ஒரே காலத்தில் தானாகவே உணர்கிறான், அறிகிறான். பயின்றுரைப்பர் நூற்கடலான் நுண்ணறிவினான் பின்கடந்த சோதியாய் விளங்கு ஞானமூர்த்தியாய். ஞானமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணனே என்னென்று மகா புத்திக்கு இத்தனையும் கொட்டேஷன் கொடுக்கிறார். திருவாய்மொழி, திருச்சிந்த விருத்தம், உபனிஷத்து, 2வது திருநாமம். மகாவீரியா, மிக்க வீரியம் உடையவன். விகாரமத்திருத்தலே வீரியம் என்று பட்டம் திருவாகும். மாறுதல் அத்திருப்பவன். பரபிரம்மம் திற சங்கல்பத்தினால் உலகத்தில் பல பொருள்களை மாறுதல் அடைவது உண்மை. எனினும் இங்கு சொரூபவிகாரம் கிடையாது. இல்லார் பெருமார் கடுமை செய்வாரையும் சிறமையும் பிறவை என்னுடன் பெற்றால் ஆழ்வார் வாசனம். ஆழ்வார் ஆனால் அவன் எக்காரணத்தாலும் விகாரம் அடைவதில்லை. பகவத் கிருபையால் இதன்பது சிறு துளி யோகீஸ்வரர்களிடம் உண்டு. அக்ஷோபா 807வது திருநாமம். கலக்கமடையாதவன் மகாவீரியா. அடுத்தது மகாசக்தி, மிகுந்த திறமை உடையவன். இங்கு சொல்லப்படுவது பகவான் தனது சரீரத்தின் ஏகதேசமாகிய சிறு பகுதியான பிரகிருதியின் பரிணாமத்தால் உலகங்களை எல்லாம் படைக்கும் திறமை, உலக
படைப்பில் பகவான் தானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் உள்ளதாக ராமானுஜபதம். மண்ணை குயவன் செட்டி பானையாக ஆக்கும் மாறுதலினால் குயவன் நிமித்த காரணம். ஜெகத் சிருஷ்டியில் அநேகம் பொருள்களை பகவான் உண்டாக்குவதால் அவன் நிமித்த காரணமாக மட்டுமே. அவன் உபாதான காரணமாக மாட்டான் என்பது பால்சுவிரோதம். பகவான் எக்காலத்திலும் எல்லா பொருள்களையும் தன்னிலிருந்து தானே உபாதானமாக இருந்து உண்டாக்குகிறான். இப்படி உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் தானே இருக்கும் அத்புத சக்தி படைத்தவன். இங்கு மாறுதல் அடைகிறது பகவானின் பிரகாரமாய் சரீரமாய் உள்ள பிரகிருதி மட்டுமே. கடல் ஞாலும் செய்வேனும் யானே, கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் திவ்யாத்மஸ்வரூபம் விகாரமடைவதில்லை. சிலந்தி தன்னுள்ளிலிருந்து ஒரு பதார்த்தத்தை உமிழ்ந்து வலை பின்னி பின்னால் அதை தன்னுள்ளே லயிக்கும்படி பண்ண காண்கிறோம். தயிர், பால் முதலியவை தாமே மாறுபாட்டை அடைய காண்கிறோம். தான் நினைத்த மாத்திரத்தில் அந்த சங்கல்பத்தினால் பிரகிருத்தியின் பரிணாமங்களான உலகங்களை படைக்கும் காத்தவாகவும் நிமித்த காரணம். பிரகிருதி தன்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதிய ஆகையால் தானே உபாதான காரணம் என்னும்படி மூல காரணமாகவும் இருக்கும் அத்புத சக்தி படைத்தவன். ஈஸ்வரன் சிருஷ்டிக்கு முன்பு சிருஷ்டிக்கு 3 காரணமாகவும் உள்ளான் என்பதே வைதீக சித்தாந்தம் என்று ராமானுஜர் பட்சம். மண், குயவன், அவன் பயன்படுத்தும் சக்கரம் என்ற 3 காரணங்கள் பானை படைப்பில் காணலாம். ஈஸ்வரன் தானே ஜெகத் சிருஷ்டியில் 3 காரணங்களாகவும் குணம். இது அத்புத சக்தி. இது ஒரு குணம். சூக்ம சூலச்சரிதிக் விசிஷ்டமாக மாறுவதே சிருஷ்டி. முதலது காரணம், பின்னது காரியம். இது என்ன என் திருநாவுக்கு பேருது? மகாசக்தி. அடுத்தது மகாத்யுதி, மிக்க ஒளி உள்ளவன். உலகில் மற்ற காரணங்கள் காரியமாகும் போது ஒரு சககாரிய உதவியை வேண்டி நிற்கின்றன. உதாரணம், முன் சொன்ன தண்ட சக்கரங்கள் நூல் புடவை ஆவதற்கு தறி வேணும். பகவத் சிருஷ்டியில் அவன் தன்னை தவிர்த்து ஒரு சககாரத்தை அபேட்சிப்பதில்லை. தனது ஞானமாக தேஜஸினால் தானே ஜெகத் வியாபாரத்தை நடத்துகிறான். நினைத்த மாத்திரத்தில் உள்ளும் புறமும் உள்ள இருளை எல்லாம் ஒழித்துவிடக்கூடிய பிரகாசம் உடையவன் பகவான். 73 முதல் 128 வரை திருநாமங்களில் மகா என்பது குணங்களின் அளவற்ற பெருமையை காட்டும். அவனுடைய ஞான சக்தி தேஜஸ்களில் ஒரு சிறுபாகமே அவனுடைய செயல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவருடைய மேன்மையான திவ்ய சக்தி பலவிதமாக தெரிகிறது. எல்லையற்ற ஞானம், பலம், செயலாற்றல் எல்லாம் இவனுக்கு இயல்பானவை. ஸ்வேதாசதனம் சொல்றது. இன்னும் பல பிரமாணங்கள் உண்டு. சோதியாய சோதினி அதுண்மையில் விளங்கினாய். திருச்செந்தூர்த்தம். பெரிய பரநன்மலச்சோதி சொன்னமே 10வது திருவாய்மொழி 10வது ஸ்லோகம். பெரியவரஞ்சோதி பரநன்மலச்சோதியோ
அதுதான் மகாத் யுக்தி. அடுத்தது அனிர்தேஷ்ய வபுஹு, ஒப்பிட்டு சொல்ல முடியாத திருமேனி உடையவன். ஜீவாத்மா குணங்கள் ஆத்மாவுக்கு மட்டுமே உண்டு, அவன் எடுக்கும் உடலுக்கு கிடையாது. பகவானின் விஷயம் இப்படியல்ல. குணங்கள் திருமேனியிலும் விளங்கும். ஞானாதி 6 குணங்கள் நிறைந்திருப்பதால் திருமேனிக்கு உவமையே சொல்ல முடியாதவன். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், நியமன சாமர்த்தியம், வீரியம், தேஜஸ் என்று 6 குணங்களால் பரிபூர்ணன் பகவான். பகவத் நிர்வச்சனமே அது. பகவத் சப்தத்தின் அர்த்தம் இக்குணங்கள் நிரம்பியவன் என்பதே. இந்த குணங்களால் திவ்யமங்கல விக்கிரகமும் நிறைந்திருக்கும். ஒப்பற்ற திருமேனி படைத்தவன். ஈடுபெடுப்பு மெலீசன், மாடுவிடாதன் மகனே. படியே இரு இருக்கலாம் படையனல்லன் பரம்பரன், கடிசேர நாட்டத்துள்ளாரை இன்ப துன்பக்கடை நேர்மை அப்படின்றார். ஒருவரையும் நின்னப்பாரிலா என்னப்பா திருவடி 8:12 திருவடி. தீமான் அடுத்த திருநாமம். திவ்யாபரணங்களான செல்வம் படைத்தவன். திருமேனிக்கு தகுந்த திருவாபரணங்களால் அழகு நிரம்பியவன். திவ்யாயுதங்களை பூஷணமாக உடையவன். ஸ்ரீவத்சபக்கரா நித்யஸ்ரீஹி என்னவுமா. உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகுகள் மகரமுண்டத்தன் கொண்டல் வண்ணன் சுடுமதியன் 4 ரோழன் குரிசாரங்கன் என்னவுமா. சுடர்முடியன் 4 ரோழன் குரிசாரங்கன் வன்சங்கரை வாழாளியான் ஒருவன். 8 வந்தோம் கண்களீசு வென்று வருவார். அப்புறம் அமேயாத்மா, அளவிட்டறிய முடியாதவன். சமுத்திர இவ காம்பீரியே, ஆழம் காண முடியாத கடல் போலே குணங்களின் பெருமையால் இவரும் அளவிட்டு அறிய முடியாதவனாய் இருக்கிறான். அமேயாத்மா அப்பரமேயா காண்க, அளத்தற்கரியாய் ஆதிப்பெருமூர்த்தி எம்பெருமானை ஆரே அறிவார். கடிக்குமரத்துள்ளிருந்தும் காண்கிறான் கண்ணன் நெருக்கமரன் தன்னை அயன். திருவந்தாரி, முதல் திருவந்தாரி 56. அறிவில் பெருத்த நான்மகனாலும் அறிய முடியாதவன். அடுத்தது மகாத்ரிக்கு பெருமை பெருமலைய தாங்குமவன். அத்ரிக்கு என்ன? மலை எடுத்தவன், கோவர்தனகிரி எடுத்தவன். தாங்கும் திறமை படைத்தவன். மகா கூர்மமாயிருந்து மந்தரமலையை தாங்கி நின்றதையும் சிறு பாலனாய் கோவர்தன மலையை ஒரு துண்டு விலகால் பல நாள்கள் தாங்கி நின்றதையும் நிறைவூட்டும். இதை விளையாட்டாகவே செய்வதால் அறிய முடியாத ஆற்றல் உடையவன் பகவான். மலையேந்திய கல்மாரி தன்னை காத்த என் கூத்தாவோ, குண்டெடுத்து பாயும் பனிமறைந்த பெண்பாளன். முதல் திருவிந்தார். அடுத்தது மகேஸ்வாசோ மகீபர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதி அனிருத்தஸ்வரானந்தோ கோவிந்தோ கோவிதாம் பதி. 20வது ஸ்லோகம். மகேஸ்வாசா சரமழை பொழிபவன், அதாவது சிறந்த வில்லாளி என்பது. சரான்னம் பாடங்கள் வழிபடுவர். மகாமரன் கவரும் இசுணாம் வாசகா பாணமெய்பவன். சாபமானிய சௌமித்திரே சராம்சாரித்ய
விஷோபமான்னு என்று இளையோனை வில்லையும் அம்புகளையும் கொண்டு வரச் செய்து சேர்வந்தர காலத்தில் அம்பை எய்ததையும் மராமரமெய்ததையும் மூலவள நாசத்தையும் ராவண வளத்தையும் நினைவூட்டும். தீவாய் வாழிமழுபிடிந்து சிலையா திருமாமகை கேள்வாதேவா வாழியின் தோளுடைய தொற்பனாரன் கையில் சார்ங்கம் உதைத்த சரமழை போல். திருப்பாவை. மஹீபக்தா அடுத்த ஸ்திரனான். பூமியை தரிப்பவன். அதிகூர்மமாக பூமியை லீலையாகவே எப்போதும் தாங்கி இருப்பவன். பிரானாய் அழகிய பூமியை அன்புடன் தாங்கும் சுவாவம் உடையவன். ஏய்த்திரை மண் கொண்ட வெந்தை தெரியாழ்வர். நாகமேந்து மண்ணினை காத்து ஏகமேந்திருந்த நீர்மை திருத்தம். ஸ்ரீனிவாசகா அலர்வேல் மங்கை விரமார்பன் திருப்பார்கடலை கடைந்த போது பெண்ணமதுமாக பிறந்து விராட்டியை திருமார்பிலேற்றி அனைத்து சிறப்பித்தவன். என் திருவாழ்மார்பர் என் சொல்லார் மலிந்து திருவிருந்த மார்பன். பஷ்யதாம் சர்வதேவானாம் எது வட்சஸ்தலம் ஹரேஹே. எல்லா தேவர்களும் ஆவலிடம் பார்த்திருக்க ஹரியினுடைய திருமார்பை அடைந்தாள் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் சமுத்திரவதனம் பண்ணப்போ பிராட்டி இறந்து வந்தப்போ நேர வந்து அக்ஷஸ்தரம் நேர வைக்கலாம். பிராட்டிக்கு ஆதரவாயிருப்பவன். 614 திருநாமம் இளையர்கள். சதாங்கதிஹி அடுத்த திருநாமம். பக்தர்களுக்கு புகழாய் உள்ளவன். நெகிழ்தமரது மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்ந்தில்லா அடியேன் நடிக்கீழ் விருந்து மிகுந்தேன். அகலகில்லேன் பாசுரத்துக்குள்ளே. லக்ஷ்மி சம்பந்தத்தால் அடியார்களை அன்புடன் நோக்கி அவர்களுக்கு பிரியத்தை செய்பவன். 487 திருநாமம். பத்திலார் பத்தனின்னான். அடுத்தது அனிருத்தா. ஒருவர்க்கும் ஒருவராலும் தடை செய்ய முடியாதவன். தன் நிச்சயாக தடங்கள் இல்லாமல் அளவற்ற ஜீவ சமூகங்களுக்கு நன்மை பயக்கும் திவ்ய கஷேத்திரங்களை செய்பவன். செயல்களை செய்பவன். விபவாவதாரங்களுக்கு கிழங்காய் பார்க்கடல் துயிலும் அனிருத்த பகவானை நினைப்பூட்டும். இனிமேல் அனிருத்தனென்னும் அவதரிக்கும் ஹம்சரூபியை சொல்லும் அனிருத்தா. 7 ஆத்தல் மிக்காடும் அம்மான் தன்னை. மீண்டும் 640 திருநாமம் ஏறுகிறது. சுரானந்தகா அமரர்களை களிப்பூட்டும் பெருமான். ஆபத்து வரும்போது ரட்சிப்பனாதலால் வரும் மகிழ்ச்சியை சொல்லுகிறது. நினைந்து நைந்துள்கரைந்து இமையோர் பதரும் மகன் வணங்கி ஆழ்வார் பாஷை. கோவிந்தகா அடுத்த திருநாமம். தேவர்களால் துடிக்கப்படுபவன். கோவிந்தகா துட்டிகளை பெறுபவன். கோ என்றால் சொல் என பொருளுண்டு. ஏத்தும் சொல் மாலைகளை பெறுபவன். பூமியை மீட்பவன் ரட்சிப்பவன். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் விரும்பித் தொழும் மாலார் வந்திரனால் அடியேன் மனத்தேனும் என்னார். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா குந்தன்னை பாடி பரகொண்டு. திருப்பாவி. அது கோவிந்த சித்தம்.
கோவிதாம்பதி அடுத்த திருநாமம். கல்லறிபவர்களுக்கு சுவாமி. கோவிதாம்பதி வேதவாக்குகளை அறிந்தவர்கள் கோவிதாகா. வேதத்தை அறிந்த ஞானிகளால் ஞானமென்னும் யஜ்யத்தினால் ஆராதிக்கப்படும் பகவான். ஞானமென்னும் யஜ்யத்தை அங்கீகரித்து அனுபவிக்கும் ஹம்சமூர்த்தியான பரமபுருஷனை தியானிக்க வேணும் என்று பிரமாண வச்சனம். வாக்கியத்தினால் ஆராதிப்பவரை ரட்சிப்பவன். வாக் யஜ்யத்தினால் ஆராதிப்பவரை ரட்சிப்பவன். திருநாமம் செல்வானை காப்பாற்றுறான். வேதனாவர் விரும்பும் திருக்கண்டவத்தாரியான் செய்த வேள்வியல் வையத்துகளரா சிறி விரும்புகிறத எழுதல் விருந்தாய் ஆழ்வார் நம்மாழ்வார் அடித்தது. மரி தமனோ ஹம்சகா சுபர்ணோ புஜகோத்தம இரண்யநாபா சுதபாக பத்மநாப பிரஜாபதி. மரீச்சிஹி கிரணமானவன் ஒளியை சொல்லுகிறது. மிரு என்னும் தாத்து பிரகாசத்தை குறிப்பது. தன்னை ஆராதிப்பதற்கு போதத்த தன் சுரூபத்தை காட்டுமவன். பிரிவிக்குருட போன்றவருக்கும் தன் மானுஷத்த திவ்ய ரூபத்தை விளங்கச் செய்பவன் என்று இங்கு வியாக்கியானம். குந்தமலர் குறுக்கத்தி போலவும் நிறைமாவதி போலவும் அழகிய ஒளியுள்ளவன் என்று ஹம்சரூபியை தியானிக்க வேண்டும். ஆதியம் ஜோதி என்கோ, ஆதியும் புலன் என்கோ, வானவர் போகம் என்கோ, வளிமணி வண்ணனே. அழ்வார் பாசம். அடுத்தது தமது தமனஹா அடுத்த திருநாமம். அடங்கச் செய்பவன். தமயதி இதி தமனஹா. கங்கா பிரவாகம் போன்ற தனது ஒளியினால் நமது சம்சார பந்தத்தை அடங்கச் செய்பவன், போக்குமவன். உயர்வினையே தரும் வன் சுடர்க்கத்தை திகழும் பலனளி அவளத்தொழியப்பன். திருமொழி 76. ஹம்சகா அடுத்த திருநாமம். ஹம்சாவதாரம் கொண்டவன். ஹன் என்று நடை சொல்லப்படும். அழகிய நடை உடையவன். மோகனமான புன்முறுவலை உடையவன் என்னலவுமாம். அன்னமாய் முனிவரையோடு அமரரை ஏத்தா பெருமறையை வெளிப்படுத்த அம்மா அந்தன்னை திருதிறந்தாண்டனும். சுத்தசத்வ சுபாஷ்டய பரமஹம்சாயா என்று தியானம் விதிக்கப்பட்டுள்ளது. சுத்த சத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடைய சிறந்த ஹம்சரூப மூர்த்தியான பகவான் என்று தியானம். சுத்த சத்துவம் அவர்களாய் பத்தத்திருப்பவர் என்ற யதிகளை பரமஹம்சா என்பர்கள். அச்சுதன் அமரனென்கோ, கனியென்கோ, பாலென்கோ, அமலன் சுத்தன் பால் வெண்மை சுத்த சத்துவத்தை குறிக்கும். ஹம்சா சுத்த சத்துவத்தை குறிக்கும். சுபர்ணஹா அடுத்த திருநாமம். அழகிய சிறுகைகளை பட்சங்களை உடையவன். சுபர்ணோஹி பெருமான் என்று கண்ணிற்கு பெயராகும். வர்ணம் என்று சிறகுக்கு பெயர்.
சம்சாரமான கடலை கடக்க செய்து உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு செயல்பவன். சுபர்ணா என்று ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் உள்ள இரண்டு பட்சிகளாக ஸ்ருதி சொல்லுகிறது. அம்மரத்தில் உண்டாகும் பழங்களை உண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கும் பட்சியே பரமன். விளக்கமுத்தராம். வினத்தை சிறுவஞ்சேகன்னும் மேலாப்பின் கீழ் வருவான். அச்சேர்த்தபடி மீண்டும் 859 காண்பார். அதில் இதே திருநாமம் சுபர்ணோ வாயுவாகனம். இனி பத்மநாபம் 198 என்ற பகவத் அவதாரத்தை பற்றிய திருநாமங்கள் பேசப்படுகின்றன. பத்மநாபோ அமரப்பிரபு என்றிடத்தில் யூகமூர்த்தி அனிருத்தன் பேசப்பட்டான். இங்கு பத்மாவதாரமான விஷ்ணுவான பத்மநாபன் அவதாரம் பேசப்படுகிறது. புஜகோத்தமஹா என்று தொடங்கி புஜகோத்தமஹா அடுத்த திருநாமம். இது திருவனந்தாழ்வானுக்கு சுவாமி. புஜகம் சர்ப்பங்களின் சிறந்த ஆதிசேஷன். தஸ்ய உத்தமஹா சேஷியான சுவாமி. அனந்தன் மேல் கிடந்த புண்ணியன். திருச்செந்தூரம். அனந்த சைனத்தில் உத்தமனாய் சேவையில் சாதிப்பவன். அரவணை மேல் பள்ளி உகந்த மகிழ்வண்ணன். திருவிருத்தம். மூவலகங்களை உண்ட பெரிய திருமேனியுடன் அனந்தன் மேல் துயிலும் பரவன் விஷ்ணுபுராணன். திவ்ய ஞானமான வடிவுடன் ஜெகத்ரட்சகன் அனந்தன் மேல் பள்ளி கொண்டுள்ள பரமபுருஷனை தியானிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. இரண்யநாபா அடுத்த திருநாமம். 198 பத்மநாபா அழகிய விரும்பத்தக்க நாபியை கொப்பூள் உடையவன். இரண்யநாபா எழிலுந்தியான் அமர்நாடுகிறான். கொப்பூழில் இரவர பூவழகரி எம்மானார். நாச்சேரி திருவாயமொழி. தாமரையுந்தி தனிப்பெருநாயகன். திருவாசிரியன். பத்மநாபன் 48 348 காண்கிறார். ரெண்டுத்திலும் பத்மநாப கொடுக்கிறது. அடுத்தது நாவன். சிறந்த ஞானம் உள்ளவன். எஸ்ய ஞானமயம் தபா. தபா என்று ஞானம் சொல்லப்படுகிறது. திவ்ய ஞான வடிவான பகவான். பகவானே திவ்ய ஞான ஸ்வரூபியாக தியானம் பண்ண வேண்டும். நெறியெல்லாம் நடத்தரைத்து நிலையான தொருமூர்த்தி. அவள் பாசகம் போறது. அடுத்தது பத்மநாபா 198 மேலே காண்காருடன் சொன்னதை சொல்கிறார். 199 பிரஜாபதி பிரஜைகளுக்கு சுவாமி. நாபி தாமரையில் உண்டான பிரம்மனுக்கு சுவாமி. தேவர்களுக்கெல்லாம் தேவன். சிவனயனிந்திரன் இவர் முதலனைத்தோர் தெய்வக் குழாங்கள் கெழுதர கிடந்த தாமரையின்றி தனிப்பெருநாயகன். திருவாசிரியம். உலகமுயிர் ஒன்றும் இல்லா அன்று நான் மிகந்தன்ரு தேவரதோடு உயிர்படைத்தான். அன்றும் தேவம் ஆசிரத்திர அமிர்தஸ்ய சர்வ திருக் சிம்ஹா அமிர்த்யு சர்வதற்கு சிம்ஹ சந்தாதா சந்திமாம் ஸ்திரா அஜோதுர்மசாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. 22வது ஸ்லோகம் என்ன சொல்றது? அமிர்த்யு மிருத்யு ஷாவின் விரோதி. தனது சிறந்த பக்தனான பிரம்மா பிரகலாதனை நரசிம்மனாய் அவருக்கு மிருத்யு வாயமைந்த
இரண்யகசிபுவுக்கு பரம விரோதியாய் அந்த மிருத்யுவிடமிருந்து ரட்சித்தவன். நமன் சூழ் நரகத்து நம்மை நெடுகாமல் காப்பான். 3ஆம் திருவந்தாள் 98. அமிர்த்யுஹு ஷாவில்லாதவன், நித்தியமூர்த்தி என்று சங்கரன். இத்துடன் பட்டர் பாஷ்யத்தில் 2வது சதகம் முத்தும். 200 பாசுரமாச்சு. அடுத்து 3வது சதகம். சர்வதிற்கு யாவரையும் பார்ப்பவன், நியமிப்பவன். பிரஹ்லாதன் முதலான அனுகூல, கிரிஞ்சன் முதலான பிரதிகூல, இவ்விருவரும் அல்லாத தடஸ்தர் நடுவர் யாவரையும் அவரவர் நிலைப்படி நியமிப்பதற்காக பார்ப்பவன். இவையாதிர்வெட்ட கண்கள் பார்த்தன் அரிசமயங்கள் பதைப்பா, பார்த்தான் நிஜமெங்கள் வரைப்பா என்று எல்லா பிரமாணங்களையும் ஒன்றையும் விடாமல் பார்ப்பவன் நம்பி ராமானுஷன். ராமானுஷந்தாதி பாசனம். பார்த்தான் நிஜமெங்கள் வரைப்பா என்று எல்லா பிரமாணங்களையும் ஒன்றையும் விடாமல் பார்ப்பவன் நம்பி ராமானுஷன். கோட் பண்றார். சர்வத்திற்கு எல்லா பக்கமும் கண்டிருக்கேன். சிம்மகானா சிங்கப்பிரான், இமையோர் பெருமான், அறிவங்கி காட்டும் அழகன், பக்தர்களுக்கு புகழான நரசிங்க பெருமான், பிரகலாத வரதன், பாப்பிகளுக்கு பயமுண்டு, பெண்ணிறகும் பக்தர்களான ஞானிகளுக்கு ஆனந்தம் தருவதுமான பரமபோக்கியமான திருமேனி உடையவன், அழகியான் தானே அறிவுறவன் தானே, அழகியான் தானே கணிமின் அறிவுறவன் தானே, அசோரை இளம் சிங்கம் திருப்பாவை. சிம்மஹா 499 தண்டிப்பவன் அர்த்தத்தை சொல்றது. தந்தாதா அடுத்தது நாம் பக்தர்களை தன்னிடம் சேர்த்துக் கொள்பவன், சீத்தத்தோடு அருள் பெற்றவன் பிரகலாதன். திருஞனிடம் சீத்தம், பிரகலாதனிடம் அருள். யானையின் மஸ்தகத்தை பிளக்கும் சிங்கம் அப்போதே குட்டிக்கு பால் கொடுக்கும் என்பவர் வட்டர். எதிரிகளை கொல்லும் போதும் பக்தர்களிடம் அருள் புரிபவன், சேர்த்துக் கொள்பவன் சந்தாதா. அடுத்தது சந்திமான், தன்னிடம் சேர்க்கை நித்தியமாயிருக்க பண்ணுபவன். சந்தி சேர்க்கை, மான் மற்றும் நித்திய போகத்தை சொல்லும் என்பெருமானை ஸ்ரீமான் என்பருபவரார். ஆஷ்டிதர் தவறு செய்தவரும் சேர்க்கையை விடவரவன். தந்தடியார் திறத்து தாமரையாளாசனம் சிறகுரைக்கு மேல் எங்கடியார் செய்யார் செய்தவரில் நன்றி செய்தார் என்பது போலும் பெரியாழ்வார் திருவடி. ஸ்திரஹா அடுத்தது நாம் ஸ்திரமாய் நிலையாய் இருப்பவன், சரணமற்றவன், நிலைபேரான் என் நெஞ்சத்து எப்பொழுதும் எம்பெருமான் அடியார்களின் அபகாரங்களை பொருள்படுத்தாமல் இருப்பதில் துதிக்கும் மந்திரம் நாம் பெற்ற நன்மையும் அருள் நீர்மை தந்த அருள். 2ஆம் திருவந்தாதி. அருள் நீர்மை அருள்கையே இயல்பானவன். அடுத்தது அஜகா பிறப்பிலி, பிறப்பில்லாதவன், பிறவாதவன். ஸ்தம்பத்திலிருந்து தோன்றியபடியால் நம்போல் பிறவாதவன், தாய் வயிற்றில் பிறவாதவன்,
அளந்திட்ட தூணை அவன் தட்டா ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க வருவாய். பெரியாழ்வார் திருவடி. இளனியன் தூண் புடைப்பா அங்கப்புடகை அவ்விய தோன்றிய சிங்கப்பிரான் அஜன் அநேகஜித்து பலரையும் வெற்றி கொள்பவன். அஜன் 90 காண்க. 514 அகாரவாட்சன். 207 துர்மர்ஷனா எதிரிகளால் தாங்க முடியாத தேஜஸ்ஸை உடையவன், எதிரிகளால் ஜெயிக்க முடியாதவன். கிரண்யன் கிரண்யா பொன். நரசிம்மனின் தேஜஸில் பொன்புருகுவது போல நீர்ப்பண்டமானான். பயங்கரமான உருவம் தேஜஸ் உடையவனும் நரசிம்மன். இவையா பிளவாய் தெரிந்திருகான் இவையாஜர் வெட்ட கண்கள் இவையாஜர் வெங்கி காட்டும் இவையோர் பெருமான் நெருவெங்கி காட்டும் அழகி. பொன்பெயரோன் ஆகத்தை ஊரார்ந்த வெள்ளுகிறால் கீண்டு உடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி ஆறாவெழுந்தான். அரியுருவாய் ஸ்ரீ திருவடன் செம்பனாகத் தமிழனுடல் கீண்டவன். அப்புறம் சாஸ்தா எடுத்து திருநாம் சாசனம் பண்ணுபவன், ஒரு மூவலகாளி, விரோதிகளை நன்றாக சிக்ஷிப்பவன், சிம்மகஜனையால் அசுரர்களை கலத்தியவன், அதனால் அசுரர்கள் ஓடிப்போயினர். விட்டுகிறான். ஏழடத்தரசர்கள் கூத்தம். அழ்வார் பாசனம். விசிறுதாத்மா வியந்து கேட்கப்படும் சரித்திரம் உடையவன். நரசிம்மாவதார சரித்திரம் இத்தகையது. பகவத் பிரபாவம் எல்லாவிடங்களிலும் எல்லா காலங்களிலும் யாவரும் ஆச்சரியத்துடன் கேட்கும் சரித்திர பிரசித்தி படைத்தவன். என் ஜிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. சுராரிகா தேவர்களின் எதிரிகளை முடிப்பவன். சத்ரு ஹிரண்ய கசிபுவை கொன்றவன். ஆஷ்டித விதவர்களை முடிப்பவன் என்பதில் நோக்கு. அமர்தம் வருவதே அசுரர்கள் நெஞ்சே என்னுடைய ஆரியரையோ. ஆழ்வார். அடுத்த ஸ்லோகம். தத்சத்வ கரஜஸ்ரேணி தீப்தேன உபய பாணினா சம்யச்சதே யதா சம்யக்கு பயானாம் சோபயம் பரம் என்று தியானிக்கத்தக்கவன். சம்சாரம் முதலான எல்லா பயங்களிலும் சத்வ வடிவான உயிர்களால் விரல் நகம் விளங்கும் கை கால் ரட்சிப்பவன். ஆசிரியர்களை தன்னை விரோதிப்பவரின் கொடியவராக மதித்து தண்டிப்பவன். சாதுகரித்திரானும் போலே துஷ்கிருதினாசிரமம் தானே நேரில் செய்யுபவன். ஆங்கே வளர்ந்திட்டு வாழைகள் சிங்க வருவாய் உளந்தட்டினையன் பொன்மார்வைகளம் பிளந்திட்ட கையன் கற்பானி. பெரியாழ்வார். ஆங்கே தூணில் 22 ஆச்சு. 23 2011 முதல் 2025 சமீரணா வரை மத்ஸ்யாவதார மீனாக பெருந்தவன் திருநாமங்கள் பேசப்படுகின்றன. மத்ஸ்யமூர்த்தியாய் வித்யை அளிப்பவராக சொல்வது பெரியோர். குருதமோ தாமஹா சத்திய
சத்யபராக்கிரம நிமிஷோ நிமிஷஸ்ரத்தி வாதஸ்பிரத் உதாரதி குருதமஹ குருஹு என்று கொள்க. பரமாச்சாரியன் குரு என்றால் அஜானமயமான இருளை போக்குபவன் ஆச்சாரியன். அறியாக்காரத்திலே அடுக்கடந்து செய்வித்து அறியாமாய் கரையேற வைத்தாயால் அறியாதன் அறிவித்தார்த்தான் குருதமஹா பூஜ்யன். மிகவும் பூஜ்யனான ஆச்சாரியனுக்கும் பரமாச்சாரியனை சொல்லுகிறது. பிதாமகரான பிரம்மனுக்கு வேதங்களை வெளியிட்டு விவகரித்தான். வித்யாபிரதன் ச பூர்வேஷாம் அபி குருஹு. அவன் முந்தியவர்களுக்கெல்லாருக்கும் கூட ஆச்சாரியன். பூஜ்யஸ்ச குருர் கரீயான். எல்லா ஆச்சாரியராலும் விட உயர்ந்தவர், பூஜைக்கு உரியவர். கீதை குருதமஹா என்பது தனிப்பெயராகாது. குரு என்பதற்கு விசேஷனம். வீரகமாடை பிரானார் பரமகுருவாகி வந்து அழ்வார் பாசனம். தாமஹா இருப்பிடம், எல்லாவற்றையும் தாங்கி ரட்சிப்பவன். மது என்று பக்தரிடம் ஒரு ஓடத்தில் உலகத்து பொருள்கள் எல்லாவற்றின் வித்துக்களையும் வைத்து மலைய சமுத்திரத்தில் மீனாக தோன்றும் தனது கொம்பில் கட்டிவிடச் சென்றவன். அப்படியே அந்த ஓடத்தை சேரமாகாமல் ஓட்டி எந்த ஜீவராசியும் நாசமடையாமல் இருப்பிடம் தந்து ரட்சித்தவன். 62 இருக்க குத்தாமா காண்க. மீனாய் ஆமயமாய் மீனோடாமை கேடல் நெருகுரலாய். தேவிடை மீனமாய் ஆமையாய் எல்லாம் பாசுரங்கள். அடுத்தது சத்யஹா நல்லவன். மனு முதலான பக்தர்களுக்கு நல்லவன், அடியாருக்கு நல்லான். மன்வாதிஷு தற்கால சமாஷ்டிதேஷு சத்சு சாது. ஆஷ்டிதரான சத்துக்களுக்கு நன்மை செய்பவன். முடித்தே காண்க. 871. சத்தியம் என்ற உண்மை பொருள். நாளும் தன மெய்யற்கு மெய்யனே மெய்யனாகும் விரும்பித் தருவார்க்கெல்லாம் பாசுரங்கள் ஆழ்வார். சத்தியபராக்கிரமஹா அடுத்த திருநாமம். வஞ்சனையற்ற ஆற்றலை உடையவன். மனு முதலியவரிடத்தில் பகவானுடைய செயல்கள் ருஜுவாயிருக்கும். அநாஷ்டிகளிடத்தில் தீயவிடத்தில் வஞ்சனை காட்டுவான் என்பது தெரிகிறது. தீயவந்த வஞ்சனை செய்தவன். கஞ்சனை குஞ்சவஞ்சித்த வஞ்சகன். திருமொழி. நிமிஷா கண்மூடி அநாஷ்டிதரை கடாட்சியாதவன். பாகவதர்களை குடிரக் கடாட்சிப்பாதவன். செந்தவர் குழலாள் அலக்கண் நூத்துவரகம் பெண்டிருமேல் நூலிருப்ப இந்திரன் தேர் முந்தினானே திருவல்லிக்கேணி கண்டேனே. திரௌபதியை கடாட்சித்து அவள் துக்கத்தை அநாஷ்டிதர் நூத்துவரான கௌரவ பெண்டரி எய்தி நூல் இழக்கச் செய்தவன். நிமிஷா அனிமிஷா கண் மூடாதவன் இவன். மத்திய மூர்த்தி மீன். மத்ஸ்யமூர்த்தி மீன் தனது பார்வையாலே தனது முட்டைகளை வளர்ச்சியும் என்பர். ஆஷ்டிதர்களை
கண்ணி வைக்காமல் உடற்கடாட்சிப்பன் இமை கொட்டாதது மத்சியம் மீனாய் வந்து வியந்துய்ய கொண்ட கந்தாமரை கண்ணன் திருவழி. சிறக்வி அடுத்த திருநாமம் மாலை அணிந்தவன். சிறக் மாலை வைரம் முத்து முதலான ஜந்து 5 வித மணிகளை அமைந்த வைஜெயந்தி என்னும் மாலை அணிந்தவன். அவதாரம் விலங்கினமாயிருந்தாலும் பரத்து சூரியமான மாலை அணிந்தவன். பகவானுக்கு இம்மாலையுடன் நித்திய சம்பந்தம் உண்டு. கணங்களோடு மேகம் கலந்தாற்போல் வனமாலையின் மினுங்க நின்று விளையாடா திருவடி. கடங்களோடு மேகம் கலந்தாற்போல் வனமாலை மினுங்க நின்று விளையாடா விருந்தாவனத்தே கண்டோமே. திருத்துறாய் மாலையை சொல்லித்தாகவுமாம். தோழினை மேலும் புனைந்த கண்ணந்துராயுடையம்மான் சுவாமி. திருவாய்மொழி. வாசஸ்பதி அடுத்தது நாம் சொல்லுக்கு அதிபதி. சொல்ல வலவன் சொல்வலவன் வேதார்த்தங்களை மத்ய புராணம் மூலம் வெளியிட்ட வாக்மி. சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார். சொல்ல வல்லரே, நீ தந்த வேதத்தினால் ஜெகத் சிருஷ்டி பொண்ணு முதலாக நீ படைத்த பிரம்மன் உன் பெருமைகளை பேச வல்லவரோ பேச முடியாது. உதாரதீகி அடுத்திருந்தாலும் சிறந்த ஞானமுடையவன். சர்வஜன் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய மிக்க அறிவுடையவன். ஆஷ்டயணியன் ஆஷ்டயிக்கத்தக்கதான அறிவுடையவன். எல்லையில் ஞானத்தன் ஞான வகுதே கொண்ட எல்லா கர்மங்களும் இசை. எல்லையில் மாயன் கம்பீர சோபாவன். வாசஸ்பதி உதாரதீகி என்று விடையத்து நாம் என்று சங்கரன். அக்ரணீர் கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேதா சமீரன சஹசிரமூர்தா விஸ்வாத்மா சஹசிராட்ச சஹசிரபா. அடுத்த ஸ்லோகம். அக்ரணி மேலே நடத்துபவன். ஆஸ்திதற்கு ஞானோபதேசம் பண்ணி மேலே பிரம்மத்தை அடையும்படி பரவதம் அடையும்படி பண்ணுபவன். அறியாக்காரத்துள்ளே அடுவக்கிழங்கை வித்து அறியாமாய் தனியேன வைத்தாயாம் அறியாதன் அறிவித்தா அத்தா அப்படின்றார். கிராமணி 221 பாசனம். திருநாமம். தலைவன் மேல் உலகத்தில் உள்ள நித்திசூரிகளுக்கு தலைவன். அயர்வரும் அவர்கள் அதிபதி. இமையோர் தரவாமை நின்று கேட்டருளாய் திருவிருத்தம். தேவாதி தெய்வ பெருமான் எம்மான் அமரர் பெம்மான் எம்மானை. எழுத்திரு ஸ்ரீமான் சிறப்புடையவன். மத்ஸ்யகா கமலோச்சனகா என்று பிரமாணம். தாமரை கண்ணன் என்ற சிறப்பு பரத்துவத்தை காட்டுவது. உபயவிபூதி நாயக்கன் மத்ஸ்யாவதாரத்திலும் பரமேஸ்வரன் என்ற சிறப்பு குன்றாமல் வெளியிடப்பட்டு இருப்பவன். 22 109. அழகுடையவன் மீனாய் ஆமையுமாய் தார்வண்ணனே. தார்வண்ணன் கமலத்தரன் கண்ணன் தன்னை சிறகோவன் சொன்னா மீனாகி மானிடமாம் தேவாத தேவகரமாம் என் தீர்த்தனை. தீர்த்தன் சுத்தன். தீர்த்தன் செய்யப்படவே தாம் அப்படியே போறது.
அடுத்தது நியாயஹா, நீதிமான், நீதிக்கு ஒத்ததையே செய்யுமவன், ஆஸ்திகர்களுக்கு தவறுதல் மனக்குறை வராமல் தக்கதையே செய்பவன், செய்வந்தா வரும் தீமை நடிகார்க்கு தீர்த்து மசருக்கு தீமைகள் செய்வந்தா வரும் தீமை செய்து தப்ப அரிதான பாப்பம் இதை ஆஸ்திகருக்கு வராமல் காத்து அசுனுக்கு தீமைகள் செய்வந்தா குந்தன் சக்தி உடையவன். நேதா அடுத்த திருநாமம், கரை சேர்ப்பவன், ஆஸ்திதர்கள் என பக்தர்கள் சொற்படி நடப்பவன், மத்ஸ்யமாக கடலின் ஆழத்தில் மூழ்கி மகாத்மாக்களான இவர்களை கரை சேர்ப்பவன், அடியார்களை கொண்டு போய் தன்முகரித்து தன் தாரனுக்கு கொள்ளும் அப்பன். ஆழ்வார் பாசுரம். ஜன்ம பரம்பரைகளில் புகாதபடி கருத்து மேலுக்கு வழிகாட்டி நடத்தி பரமபரத்திலே தன் திருவடிக்கு சேர்ப்பவன், பெருந்துன்பம் வேறர் நீக்கி தன் தாழ்வுக்கு சேர்த்து. பாசுரம். அடுத்தது சமீரணமா, திவ்ய சிறந்த சேக்கிதங்களை உடையவன். ஈர் என்ற தாத்துருக்கு நகர்த்தல் அசைத்தல் என்று பொருள். மீனுருவில் ரசாதலலோகம் அடிவிலகம் சென்று வேறுமையினால் தானே வேறுங்களை வெளிப்படுத்தி பிரம்மனுக்களித்தவன். அன்னமும் கேழலும் மீனுமாய், ஆதி அன்னமும் மீனும் மறையை வெளிப்படுத்தும் அவதாரங்கள். ஆதி முதல்வனே ஒருவனுக்கு வேறமீந்தவன். அடுத்தது ஞானாதி குண விருந்தேன பக்ஷபூதேன பூஷித்தம் ஸ்வோர்த்த பிரம்மமதம் ஸ்ருங்க விசிருத்தேன விராதிதம் என்று மற்ற எம்பெருமானை பற்றிய தியான ஸ்லோகம். உடலிலுள்ள அலகுகளும் தலையில் கொம்பு போன்ற பாகமும் ஞானத்தையும் கல்யாண குணங்களையும் குறிப்பிடமா. இந்த உருவிலிருந்து பரமபுருஷன் வெளியிடப்படுகிறான். மீனுருவம் பரமபுருஷனை உருவே. மச்சமூர்த்தி பிரம்ம வித்யா பிரவர்த்தகன் ஸ்ரீ கிருஷ்ணனும் கீதோபனிஷத்தை உபதேசித்து பிரம்ம வித்யா பிரவர்த்தனானான். கண்ணன் வேணுகானத்தினால் சங்கீத வித்தியையும் ராசக்கிரீடை குடக்கூத்தாடல் முதலான நாட்டிய வித்தியையும் சாரதியாம் இருந்து அஸ்வவித்தியையும் பரப்பியவன். ஆதினம் கீதாச்சாரியன் என்றே பிரசித்தி. மோட்ச வித்தியையே வித்யை என்றதால் வேதாந்த வித்தியையே உபகரிப்பவனே ஆச்சாரியன். மற்ற வித்தியைகள் முக்கியமல்ல. வேதேஷு பௌருஷம் சூக்தம் என்று விருடு சூக்தம் எல்லா வேதங்களிலும் உள்ள மிக முக்கியமான வித்தியை. விருடு சூக்த மந்திரங்களையும் மந்திரார்த்தங்களையும் வேதத்தையும் கொண்டு ஹோமம் பண்ணின அக்னியால் பிரேத சம்ஸ்காரம் மோட்சமடைவிக்கும் உதவுகிறது என்று அறியத்தக்கது. மச்சரூபியான பகவான் வெளிப்படுத்திய வேதாந்த வித்தியில் சார பாகமான புருட சூக்தத்தில் சொல்லப்பட்ட திருநாமங்கள் மேலே எழுதப்படுகின்றன. சகசிரமூர்தா தொடங்கி முதல் சகசிரமூர்தா. அரகலாஜர உடையவன்,
சஹசிர சீரிஷா புருஷா, ஆயிரம் என்று எண்ணில் நோக்கல்ல, பரபலா என்று அநேகம் என்று சொல்வதிலே நோக்கு. மேலே சஹசிராட்சா என்கையால் இது தெளிவு. 1000 தலைகளில் 2000 கண்கள் தானே இருக்க வேண்டும். அநேக தலைகள், கண்கள், கால்கள் இவைகளால் செயல்படக்கூடிய சக்தி அதிசயத்தை உடையவன். விஸ்வ தஷ்சக்ஷு உதவி வச்சோமுகா விதுவிவச்சோமுகா என்று ஸ்ருதி. பகவான் எங்கும் கண்களை உடையவன், எங்கும் முகமுடையவன். அதிசயமான ஞான சக்திகள் இத்திருநாமங்களில் சொல்லப்படுகின்றன. தோள்களாயிரத்தாய், விடுகளாயிரத்தாய், துணர் கண்களாயிரத்தாய் தெளிவப்பயன் முடிகிறது. விஸ்வாத்மா எங்கும் உள்ளவன், தனது ஞான சக்திகளால் எங்கும் பரவி வியாபித்திருப்பவன். சபூமிம் விஸ்வதோ பக்த்வா, பூமியை முழுவதாக வியாபித்துள்ளான் என்று புரது சூக்தம். ஏன சர்வவிதம் புரோக்தம், எவனால் இவை அனைத்தையும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ என்று ஸ்ருதி. அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாசயஸ்திதா என்று ஸ்ரீ கீதையில் கண்ணன் திருவாக்கு. அர்ஜுனா, சகல ஜீவாத்மாக்களிலும் ஹிருதயத்தில் ஆத்மாவாயிருப்பவன் தானே. உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் ஆழ்வார் வாக்கு. சஹசிராட்சா அடுத்த திருநாமம். சஹசிரபாத், 1000 கண்களை உடையவன். துணுவன கண்களாயிரத்தாய், 1000 மிடுகளை உடையவன். தாண்களாயிரத்தாய், போக்கியன் பேர்களாயிரத்தாய். இங்கு 1000 என்ற சங்கை எண்ணில் நோக்கமல்ல, அதிகமானவை என்பதிலேயே நோக்கு. தலை, கண் என்பது மற்ற ஞானேந்திரியங்களையும், கால் என்பது மற்ற கர்மேந்திரியங்களையும் குறிப்பதாக கொள்க. சர்வதா பாணிகி பாதம் தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம் என்று ஸ்ரீ கீதை. எங்கும் திருக்கண்கள், திருவடிகள், திருமுகங்கள், முடி, தலை உடையவன் என்கிறது. யஸ்மந்தருமாரம்பான் எல்லைகளவற்றமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்து குருதரம் பராம் 24 ஆச்சு.